நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடையட் அண்ட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable டேப்லெட். ஸோ நீங்க இப்ப புதுசா நியூட்ரிசார்ஜ் கிளைசம் பார்க்கும்போது அதோடைய பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நியூட்ரிசார்ஜ் கிளைசம் உடைய இது வந்து கூடிக்கிட்டே போகுது எல்லாரும் வாங்குறது. அதனால இன்னும் அழகா அதோடைய இதை வந்து நம்மளுக்கு மாத்திருக்காங்க. நான் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன், நீங்க பாருங்க. சோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்னடா முன்னாடி டப்பா வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப கலர் எல்லாம் பேக்கிங் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னும் அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதற்காக நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கோல்டன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுதுங்க. நிறைய பேர் வந்து பயங்கரமா ரிப்போர்ட் சொல்றாங்க. மேம் எனக்கு எங்கேயோலாம் போனோம், எனக்கு சுகருக்காக நான் அலைஞ்சதே கிடையாது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே வரேன். பட் இது எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து டேப்லெட்ஸ் இருக்கிறது கம்மி பண்ணிருக்கேன், சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, முன்னாடி இப்படியே கிடையாது, என் லைஃப் ஸ்டைல் அப்படியே மாத்திருச்சு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது சூப்பரான ஒரு அருமையான ப்ராடக்ட். இது வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ்ல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட்னா மனுஷங்களுக்கு 100 நாட்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டுடைய யூஸ் வந்து கரெக்டா மனிதர்களுக்கு செட் ஆகுதா. இப்ப வந்து இது வந்து சுகருக்காக தான் இல்லையா, அப்ப சுகர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு பாக்குறதற்காக 100 மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்து லேப்ல போய் ரிப்போர்ட் கொடுத்து டாக்டர் சீல் பண்ணி சைன் பண்ணி இதெல்லாம் பண்ணதுதான் நம்மளுக்கு வந்து கிளினிக்கலி ப்ரூவன். கிளினிக்கலி ப்ரூவன் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. சும்மா வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு ப்ராடக்ட்ல நம்ம போட முடியாது. அப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்ல போட்டிருக்குன்னா அதை நம்ம யோசிக்காம தாராளமா கொடுக்கலாம். சோ இது வந்து ஒரு எலிக்கோ இல்லாட்டி நம்ம வந்து ஒரு குரங்குக்கோ போட்டு டெஸ்ட் பண்ணலங்க, ஹியூமன்ஸ்க்கு போட்டு கொடுத்துருக்கோம். சரியா? இது ஏன் கிளைசம் ப்ரோடையட் கிளைசம் chewable டேப்லெட் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். சோ இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ரொம்ப டயட் இதெல்லாம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு வந்து வத்துது இல்லையா, அந்நேரம் மசில்ஸ் கரைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக எக்ஸ்ட்ராவா கேர் பண்ணி மசில்ஸையும் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதற்காகத்தான் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடையட். சரியா? அப்ப நம்ம நியூட்ரிஷன்ல எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூஸ்க்காக இருக்கும். அதை சுத்தி வேற என்னன்னா பாதிக்கும் அதையும் சரி பண்றதுக்காகத்தான் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. சரியா? ஒரு பர்டிகுலர் யூஸ் ஓகே இதுக்கு மட்டும்தான் அப்படி டேரக்டா அது மட்டும் கிடையாது. அதை யோசிச்சு பக்கத்துல வேற எல்லாம் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம்ங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணுவாங்க. அப்ப நம்மளும் அதே மாதிரிதான் மசில்ஸை எந்த விதத்திலயும் மனிதர்கள் கரைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பொடியும் இருக்கு, டேப்லெட்டும் இருக்கு. சரியா? சோ உங்களுக்கு வந்து இதை நீங்க கொடுக்கறதுக்கு யோசிக்கவே வேணாம். இது எல்லாமே மூலிகை மூலிகை மூலிகைகள். அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. உள்ள வந்து நீங்க டாக்டர்ஸ்ட வாங்குற சாப்பிடுற டேப்லெட்ஸ்ல வந்து கெமிக்கல் இருக்கும். சரியா? இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலிகைகள் தான் இருக்கும். இதை குடுக்கறதுக்கு நீங்க பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. ஒன்ஸ் நீங்க ஆர்சிஎம் குள்ள இருக்கிறீங்கன்னா மக்கள்கிட்ட நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசதான் செய்யணும். சோ நியூட்ரிசார்ஜும் அதே மாதிரிதான். நீங்க எந்த அளவு இந்த ப்ராடக்ட்ஸ பேசுறீங்களோ அந்த அளவுக்கு மக்களிடம் வந்து ரீச் ஆகும். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுலதான் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. வேற கண்ட்ரிஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாலதான் நிறைய இருக்காங்க. மெயினா தமிழ்நாட்டுல வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க. இப்ப சுகர் அப்படிங்கறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் உனக்கு சுகர் இருக்கா? ஆமா. நீ எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? நான் இப்படிதான். நீங்க எந்த டாக்டர்கிட்ட போறீங்க? எத்தனை நாளா எடுத்துக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி என்னமோ கூடவே வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அப்படி கிடையாது. சுகர் எல்லாருமே அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். அப்ப சுகர் லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுக்கும் போது ரேஞ்சஸ் வேறுபடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறது வேறுபடும். சோ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரேட்டிங் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாதான் அக்யூரேட்டா சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண முடியும். சரியா? சோ ஒன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா போய் நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுனாலயோ, அடுத்து வந்து நம்மளுடைய கண்ணு, நம்மளுடைய டென்டல் இதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ரெகுலரா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறது அவசியம் தான் இல்லையா? சோ அதனால எல்லாரும் பாத்துக்க வேண்டியது மிக 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 அவசியம். சோ இந்த ரேஞ்சஸ மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க 8 மணி நேரம் அப்படியே சாப்பிடாம 10 மணி நேரம் தூங்கி முழிச்சிட்டு உடனே போய் நீங்க பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது அந்த லெவல் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நார்மலா இருக்கிறவங்களுக்கு பிளட்ல வந்து பிலோ 100 இருக்கும். சரியா?
ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ டயபெட்டிக்னா கொஞ்சம் பேருக்கு என்ன பேர்னே தெரியாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுகர் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்துல இருக்கிறத ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். சரியா? இத சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சோ சுகர்னாலே நம்ம மைண்ட்ல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே அந்த லெவல்ஸ் வந்து டயபெட்டிக் எவ்வளவு இருக்கோ அது இருந்தா தான் சுகர். அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல நார்மலுக்கும் டயபெட்டிக்கும் இடைப்பட்ட காலத்த ப்ரீ டயபெட்டிக் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோம். பட் ப்ரீ டயபெட்டிக் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சோ FBG டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து வெறும் வயித்துல போய் டெஸ்ட் பார்க்கும்போது அது வந்து சுகர் லெவல் பிளட்ல உங்களுக்கு ஒண்ணு காட்டும் இல்லையா? அது ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா 100ல இருந்து 125க்குள்ள இருக்கும். அப்ப 100 எனக்கு வந்து ஒரு 125க்குள்ள 100 இடைப்பட்ட விலை தான்ப்பா இருக்கு. பட் ஆனா எனக்கு சுகர் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஹாப்பி ஆகக்கூடாது. ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கும் பட்சத்தில் எந்த நேரம்னாலும் டயபெட்டிக் ஆயிரலாம்னு சொல்றாங்கங்க. அதுதான் ஒண்ணு நம்ம பயத்தை கொடுக்குது. ஏன்னா டயபெட்டிக் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். ஃபுல்லா ஆண்டாண்டு காலம் என்ன ஆக வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்டா ஒரு டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்டே லைஃப் ஸ்டைல மூவ் பண்ண வேண்டியிருக்கு. பயந்து பயந்து நம்மளுடைய டயட் எல்லாத்தையும் மாத்த வேண்டியிருக்கே தவிர, சுகர் வந்து நான் வந்து 1 மாசம் நான் எடுத்தேங்க. கண்டினியூஸா எடுத்ததுனால எனக்கு வந்து சுகர் இல்லாம போயிடுச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறோம். சரியா? அப்ப 100ல இருந்து 125க்குள்ள இருந்தாலும் நீங்க கண்டிப்பான முறையில் உங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்க சுகர் பேஷண்ட் மாதிரிதான் நீங்க உங்களை ட்ரீட் பண்ணணும். சரியா? அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கும் போது உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஐயோ எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலை விட கூட இருக்குப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கீங்க. நியூட்ரிசார்ஜ் கிளைசம் மட்டுமே எடுத்து நீங்க கண்டினியூஸா ஒரு 3 மாசம் எடுக்கிறதுனாலயே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மலுக்கு வந்துடலாம். ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா. சரியா? ஒன்ஸ் டயபெட்டிக்கா ஆயிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க டிஃப்ரெண்டா மெடிசின்ஸ் எடுத்துப்பீங்க, இன்சுலின் எடுத்துக்கிடுவீங்க. இதெல்லாம் எடுத்தாதான் உங்க உடம்புல அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்குமே தவிர நார்மலா சுரக்காது. சோ ப்ரீ டயபெட்டிக்னா ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு யோசிக்காம நீங்க நியூட்ரிசார்ஜ் கிளைசம் தாராளமா கொடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 3 மாசத்துல லெவல் வந்து உள்ள வந்துரும். சரியா? ஒன்ஸ் டயபெட்டிக்னா எவ்வளவு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெறும் வயித்துல டெஸ்ட் பண்ணும்போது 126க்கு மேல இருக்குமா? சரியா? இதுவே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பயாச்சும் 2 மணி நேரம் எப்பயாச்சும் நீங்க செக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அணையறை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்மளுக்கு 140க்கு கீழே இருந்துச்சுன்னா நார்மல். 140ல இருந்து 200க்குள்ள இருந்துச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ப்ரீ டயபெட்டிக்னா 140ல இருந்து உங்களுக்கு அந்த 200க்குள்ள இருக்கணும். சோ இருந்தாதான் உங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக். சோ 140க்கு மேல இருந்தாலே நீங்க கன்சிடர் பண்ணணும். சோ 180 தான் இருக்கு. 200க்கு மேல தானே சுகர் அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மல் 140 அதையும் நீங்க லைன்ல வச்சுக்கோங்க. 200க்கு மேல இருந்தா யூரியா டயபெட்டிக். சரியா? சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆஃபன் செக் பண்றதுல தப்பே இல்லைங்க. உடம்புல ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுல நம்ம தப்பே இல்லை. ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஏர்லியரா கண்டுபிடிக்கிறதுனால நிறைய ரிஸ்க்ல இருந்து உங்களை காப்பாத்திக் கொள்ளலாம். சரியா? சோ அப்ப என்ன ஆகுது? ஏன் எனக்கு வந்து சுகர் வருதுங்க? நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய வேர்ல்டுலயே சரியா டயபெட்டிக் வந்து சாகுறாங்க ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. டயபெட்டிக் இருக்கிறதுனால புண்ணு சரியாக மாட்டேங்குது, விரல் எடுக்கிறாங்க, கால் எடுக்கிறாங்க, திடீர்னு அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படி பல பிரச்சனைகள் வந்து டயபெட்டிக்னால ரிலேட்டடா இருக்கு. ஏன் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, சுகரே வர விடாம நம்மள வந்து தடுத்துக்க முடியும். சுகர் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க நான் சொல்ற வேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வர விடாம தடுக்க கூட செய்யலாங்க. சுகர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மெயின் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது நீங்க சோம்பேறியா இருக்கீங்களா, உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப உலகத்துல வந்து சுகர் வர்றது வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒரு வகையில அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் டெக்னாலஜி வந்து வளருது. உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களால ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நடக்கிறது புரியறதே கம்மியாயிடுச்சு. சரியா? அப்ப நீங்க உடம்ப வளைச்சு வேலை பண்றது இது கம்மி ஆக ஆக உடம்புக்கு வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி போய் ரொம்ப ஐடியலா இருந்து உடம்பு ஏதாச்சும் செய்யறாக்க செய்யும்.
சுகர்னு இல்ல, இன்னும் வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது வரத்தான் செய்யும். நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும், முடிஞ்ச அளவு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எந்த அளவு நீங்க லைஃப்ல வேலை செய்யறீங்களோ அந்த அளவு நம்ம உடம்புல உங்க உடம்பு வந்து உங்க கைக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். சரியா? அடுத்தபடியாக உடம்புல கெட்ட கொழுப்பு நிறைய இருக்கா, தொப்பை இருக்கா, ரொம்ப குண்டா இருக்கீங்களா, ரொம்ப ஜங்க் ஆயிலி ஃபுட் வெளியே சாப்பிடுறது, இப்படிதான் உங்க லைஃப் ஸ்டைல் இருக்கா, உங்களுக்கும் சுகர் வர்றதற்கு காரணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு சுகர் மட்டும் இல்ல, 200க்கு மேற்பட்ட நோய்கள் அவங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனாலதான் வருதாம். சரியா? இது எல்லாமே பயப்படுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், சுகர், கேன்சர், சர்டைன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், இது எல்லாமே ஓவர் வெயிட்டா இருக்கிறனால வரும். சோ குண்டா இருக்கிறவங்களுக்கு சுகர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஈஸியா வரும். சோ 1 செகண்ட். சோ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான காரணம் இதுதாங்க. சரியா? அப்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க ப்ளீஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும். இன்னும் வேற என்ன யாருக்கெல்லாம் சுகர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் சுகர் லெவல் வந்து கூட இருக்கும். அனையாரம் மட்டும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், இன்சுலின் சரியா உங்களுக்கு செக்ரீட் ஆகலங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியாயிடும். சரியா? அடுத்தபடியாக ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிக்ஸ்ங்க. அதாவது என் தாத்தா பாட்டிக்கு சுகர் இருந்துச்சு, அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா 45 ஏஜ்க்கு மேல உங்களுடைய பிளட் சுகர் லெவலை மானிட்டர் பண்ணிட்டே தான் வரணும். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஃபேமிலியா ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா அடுத்த பிள்ளைங்களுக்கு வரது வாய்ப்புகள் அதிகம். அம்மா அப்பா கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா குழந்தைகளுக்கும் கண்ணுல வந்து அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? கண்ணாடி ஈஸியா போடுறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரிதான் டயபெட்டிக்கும். சோ அப்ப இதை தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது இதுதான். நீங்க என்ன பண்ணணும்னா ரெகுலரா மானிட்டர் பண்றதுனால, அது போக டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால எந்த பிரச்சனைகளையும் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதாவது எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கு, இப்ப எனக்கும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, தப்பிக்க முடியும். பட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இப்படி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கு நீங்களே வாலண்டியரா போய் அவங்களுக்கு நீங்க தாராளமா சுகர் லெவல் வந்து செக் பண்ணலாம். சரியா? சோ அது போக இந்தியன்ஸ்க்கு வந்து சுகர் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ரொம்ப ரைஸ் தான்ப்பா இருக்கு, அதனால கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைங்க, நம்ம சாப்பிடுற டயட்டே தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற கண்ட்ரீஸ்லயோ வேற ஸ்டேட்லயோ ரைஸ மட்டும் இவ்வளவு குமிச்சு வச்சு யாருமே சாப்பிடறது இல்ல. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் சாப்பிடுறோம். சோ இப்ப உங்க உள்ளங்கை எடுத்துக்கோங்க. இந்த உள்ளங்கை இந்த அளவு நம்மளுக்கு ஃபுல்லா புரோட்டீன் கொடுக்கணுமா, ஒரு விரல் அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஒமேகா, இது மாதிரி ஒவ்வொரு இது சத்துக்களையும் மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், இது எல்லாமே ஒவ்வொரு விரல் அளவு கொடுக்கணுமா. இந்த உள்ளங்கை அளவு ஃபுல்லா புரோட்டீனா இருக்கணுமா. பட் நம்ம என்ன பண்றோம், இந்த உள்ளங்கை அளவு ஃபுல்லா கார்போஹைட்ரேட்டை கொடுத்து வச்சிடுறோம். இந்த விரல் அளவுல குடுக்குறோமான்னு கேட்டீங்கன்னா ஒரு விரல் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறோம். வெறும் கார்போஹைட்ரேட் தான் நிறைய கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சுகர் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை. இதுவும் சுகர் வர்றதுக்கான காரணங்கள். அது போக உங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கா, நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா, ஒரே கோபமா பதற்றமா வாழ்க்கை எப்பவுமே இப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள். சுகர் போக இன்னும் நிறைய நோய்கள் கூட வரும். இஃப் யூஆர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ப்ரோலாங்டு, நீங்க டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பட்சத்தில் நோய்கள் வரத்தான் செய்யும். சரியா? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஏன் சுகர் வருது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்ட், நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சியூவபிள் டேப்லெட்ல யார் யார் எடுத்துக்கணும், எப்பப்ப எடுத்துக்கணும், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. சோ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே மூலிகைகள். இதை நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு தேவையே இல்லை. நீங்க யோசிக்காம கொடுக்கலாம். ஏன்னா நான் இதை சொல்லியிருக்கேன், கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட்.
அப்ப இது என்னங்க கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, எவ்வளவு நாள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் ப்ரீ டயபெட்டிக், அதாவது சுகருக்கு முந்தைய காலகட்டத்தில் ப்ரீ டயபெட்டிக்னு இருப்பாங்க இல்லையா, பார்டர் லைன் டயபெட்டிக், அவங்களுக்கு 100 நாள் தொடர்ந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டையும் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சியூவல் டேப்லெட்டையும் கொடுத்தோங்க. கொடுத்ததுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% அவங்களுக்கு அவங்களுடைய சுகர் லெவல் இருக்கும் இல்லையா, அது வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஒருத்தங்க விடாம எல்லாருக்குமே, சரியா? அது போக கண்டினியூஸா இதை எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே போட்டிருக்காங்க பாருங்க, இட்ஸ் எக்ஸலன்ட் ப்ராடக்ட் ஃபார் ப்ரீ டயபெட்டிக். 70% சப்ஜெக்ட்ஸ் வேர் கன்வெர்டட் ஃப்ரம் ப்ரீ டயபெட்டிக் டு நான் டயபெட்டிக். அதாவது 90 நாட்கள் கொடுத்ததுல 70 பேருக்கு, சரியா? அப்ப பாருங்க, வெறும் 90 நாட்கள்ல ஒரு ப்ராடக்ட கொடுத்து 70 பேரை சுகருக்கு முந்தைய காலத்துக்கு ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தவங்கள எல்லாரையுமே நம்ம வந்து நார்மல் பர்சனா, நான் டயபெட்டிக்கா மாத்திட்டோம், வெறும் நம்ம ப்ராடக்ட் கொடுத்தே. சரியா? சோ இட்ஸ் சேஃப் ஃபார் கன்சம்ஷன். இது எடுக்கிறதுனால வேற ஏதாச்சும் சைட் எஃபெக்ட், பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரவே வராது. இது ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். சோ ஏங்க 70% தான் சப்ஜெக்டுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து நான் டயபெட்டிக், மீதி 30% சரியாகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தங்க உடம்புக்கும் டக்குன்னு வந்து எஃபெக்ட் கொடுக்கும். சோ 90 டேஸ்ல வந்து கியூர் பண்ணிருக்கு 70 பேரை. மீதி 30 பேரை பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு மாசம் எடுத்தா அடுத்த ஒரு 10 பேருக்கு அவங்க நான் டயபெட்டிக்கா இருப்பாங்க, கூட அடுத்த ஒரு மாசம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு ஒரு மாசம் எடுத்துக்கிட்டாலே கரெக்டா வர மாதிரி இருக்கும், 2 மாசம் 3 மாசம். சோ இது வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் வேரி ஆகும். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டையும் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சியூவபிள் டேப்லெட்டை யாருக்கு கொடுக்கலாம், எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ அவங்களுடைய சுகர் லெவல் வந்து 140க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு, அது போக இது சிறு குழந்தைகளுக்கான ஒண்ணு கிடையாது, 18 வயசுக்கு கண்டிப்பா மேல இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் கால் பண்ணி, மேம் அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கா மேம், இதை கொடுக்கலாமா, நம்ம இதை கொஞ்சமா கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லி கேக்குறீங்க. இல்ல கிடையாது, கொஞ்சமும் கொடுக்க கூடாது. சோ இது வந்து உங்களுக்கு பெரிய ஆளுக்கு தான். சோ 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கணும். அது போக சுகர் இருக்கிறவங்களுக்கு, சுகர் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, தாராளமா அவங்களுக்கு வந்து சூப்பர்பா ரிசல்ட் கொடுக்கும். 3 மாசத்துல ரிசல்ட் கொடுக்கும். யாருக்காச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா டயபெட்டிக் இருக்கும், அதற்கு மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன் சொல்லி டாக்டர்ஸ்ட அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்ட ஒருக்க கேட்டுட்டு எடுத்துக்கணும். சரியா? மித்தபடி எல்லாருமே எடுத்துக்கலாம், ஒண்ணுமே செய்யாது. நீங்க டாக்டர்ஸ்ட எடுக்கிற மெடிசின்ஸோட சேர்த்து இதையும் நீங்க எடுத்துக்கிட்டே வரலாம். படிப்படியா குறைக்கணும். சரியா? டக்குன்னு நீங்க டாக்டர்ஸ் எடுக்கிற மெடிசின்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதையும் படிப்படியா தான் எடுத்துக்கிட்டே வரணும். இதை எப்போது எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த மாத்திரை எடுத்து வாயில போட்டு அப்படியே சப்ப ஆரம்பிங்க. சரியா? சோ அதுக்குள்ள மூலிகைகள் இருக்கு. உங்களுக்கு இது வந்து சாக்லேட் கிடையாது. சிலர் வந்து கால் பண்ணி, மேம் அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இனிக்க மாட்டேங்குது இப்படி எல்லாம் கேக்குறாங்க. எங்க சாக்லேட்டா, நீங்க உங்களுக்கு சுகருக்காக தானே எடுக்கிறீங்க, அப்புறம் என்ன டேஸ்ட் உள்ள உங்களுக்கு ஸ்ட்ராபெரி இதுன்னு ஆட் பண்ணி கொடுக்க முடியும்? சரியா? அப்ப உடம்புக்குன்னு ஒண்ணு நல்லது செய்யணும்னு இருக்கும்போது அது என்ன டேஸ்ட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மூலிகைகள்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் இந்த டேஸ்ட் தான் வரும். உள்ள நம்மள வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் கலந்து வைக்கல. சரியா? சோ வாயில போட்டு வெறும் வாயில நீங்க சுவைக்கணும், தண்ணி போட்டு முழுங்கக்கூடாது இந்த டேப்லெட்டை. சொல்றதை நம்ம சியூவபிள் டேப்லெட்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய டைஜஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு வாயில இருந்தே ஆரம்பிச்சிடும். அந்த எச்சில, அந்த சலைவால அதோடைய சேர்த்து நீங்க சுவைச்சு உள்ள போகும்போது அதோடைய எஃபெக்டிவ்னஸ் கூடும் அப்படிங்கறதற்காக சொல்றோம். சரியா? அப்ப நல்லா சுவைச்சு வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்றீங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழிச்சு ஒரு டம்ளர் பாலை எடுங்க. எடுத்து நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் உள்ள ஒரு ஸ்கூப் கொடுத்திருப்பாங்க, அத ஒரு ஸ்கூப் எடுத்து நல்லா பால்ல கலந்து குடிச்சிருங்க. சரியா? சோ நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் 3 மாசம்
தொடர்ந்து எடுக்கணும் யாராக இருந்தாலும். சரியா? நான் அதான் சொல்றேன். ஒரு சில நபர்களுக்கு 3 மாசத்துல அவங்களுடைய லெவல் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து 150 இருந்துச்சுங்க, 160 இருந்துச்சுங்க, எனக்கு 200 இருந்துச்சுங்க. அப்பனா ஒரு சிலருக்கு 3 மாசத்துல டக்குன்னு உங்களுக்கு 140 கீழ வந்துரும். சரியா? ஒரு சிலர் பேருக்கு 2 மாசத்துல வரும். ஒரு சிலருக்கு 4 மாசம். இட் வேரிஸ். சோ நீங்க உங்களுடைய லெவல் நார்மலுக்கு வர வரைக்கும், சோ யூ ஷுட் take this until your level falls below 140. சரியா? அப்ப 140க்கு கீழே வர்ற வரைக்கும் எடுத்துக்கிட்டே வரணும். ஒன்ஸ் நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுட், உங்களுடைய டயட் இது எல்லாத்தையுமே நீங்க ரிச்சா ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? எப்பவுமே அப்படிதான். எதுவுமே வரவிடாம பாத்துக்கணுங்க. அதுதான் நல்லது நம்ம உடம்புக்கு. அப்ப நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் வரணும். ஒன்ஸ் ஏதாச்சும் செஞ்சிருச்சா, ஏதாச்சும் சரி ஆக்கிட்டீங்களா, திரும்ப அடுத்து வர விடாம நீங்க சாகுற வரைக்கும் கரெக்டா நீங்க பாத்துக்கிட்டே தான் வரணும் உடம்ப. ஏன்னா உடம்பு போச்சுன்னா திரும்ப வர்றது வந்து கஷ்டம். சரியா? சோ அப்படி என்னங்க இதுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிதான் பார்க்க போறோம். சோ ஹூ ஷுட் டேக்னா 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு 140க்கு மேல இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும். யாராச்சும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப காலமா அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்ட சுகருக்காக போய்கிட்டு இருக்கிறவங்க டாக்டர்ஸ்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா டக்குன்னு அவங்க இதை எடுக்கும் போது சுகர் லெவல் ரொம்ப டிராப் ஆகி அவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுத்துடக்கூடாது. சரியா? ஒரு மாதிரி கிரீனஸ் இதெல்லாம் வந்துரும் அப்படிங்கறதுனால சொல்றோம். ஒன்ஸ் அவங்க கன்சியூம் கேட்டுட்டு எடுத்துக்கலாம், கரெக்டா எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் வரவே வராது. நீங்க இது பயப்படுறது தேவையில்லை. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது மூலிகைகள். புரியுதா உங்களுக்கு? சோ மூலிகைகள் கண்டிப்பா உங்களுக்கு உடம்புல போய் வேலை செய்யும். 100% வேலை செய்யும். மூலிகைகள் நம்மளுடைய மெயினா இந்தியாவிலதான் மூலிகைகள், இந்த ஹெர்ப்ஸ் இது எல்லாமே இருக்கு. இத நம்மளுடைய நாட்டுலதான் மெயினா இருக்கு. இதற்கு காரணம் நம்ம சித்த மருத்துவர்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்தத வச்சுதானே வந்தோம். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் இப்ப வந்ததுதான் இல்லையா? அதுக்கு முன்னாடி சும்மா இலைய அரைச்சு கஷாயம் பண்ணி அப்படி கொடுத்துதான் எல்லாத்தையும் கியூர் பண்ணோம். அதுதான் தி பெஸ்ட். உடம்புக்கு வேற சைடு எஃபெக்ட் கிடையாது. சரியா? சோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை கண்டினியூஸா நீங்க வந்து உங்களுடைய சுகர் லெவல் நார்மலுக்கு வர்ற வரைக்கும் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி என்ன இதுக்குள்ள இருக்குன்னா, இதுக்குள்ள மூலிகைகள் எக்கச்சக்கமா இருக்கு. சரியா? சோ அது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகும். சோ டாப் மோஸ்ட் மூலிகைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள மாங்காய் பொடி வச்சிருக்காங்க, மிளகு வச்சிருக்காங்க, திப்பிலி வச்சிருக்காங்க, சிறிகுறிஞ்சா வச்சிருக்காங்க, வில்வம் வச்சிருக்காங்க, நெல்லிக்கனி வச்சிருக்காங்க, அது போக சீந்தில் கொடி இருக்கு, நாவற்பழம், இப்படி இஞ்சி, பாவற்காய் இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சீந்தில் கொடி, சிறு குறிஞ்சா அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கோம். மிளகு, திப்பிலி கேள்விப்பட்டிருப்போம். அதையே இடிச்சு பொடி பண்ணி நம்ம எல்லாம் சாப்பிடுவோம்னா கேட்க மாட்டோம். சோ இது எல்லாருக்கும் என்ன தன்மை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பொருள்களுக்கும் இந்த மூலிகைகளுக்கும் உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு தன்மை உண்டு. சரியா? இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு வகையான ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்கிற வரைக்கும் உங்க உடம்புல பிரச்சனை இல்லை. இந்த ஹார்மோன் சுரக்கல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், உங்க சாப்பாட்டுல இருக்கிற அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்வெர்ட் ஆகி எனர்ஜியா ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்க தெரியாது உங்க உடம்புக்கு. ஏன்னா இன்சுலின் ஹார்மோன் தான் இந்த வேலையை பண்ணுது. உங்க உடம்புக்கு இன்சுலின் ஹார்மோன் சுரக்கல. சரியா? அப்ப இதை நீங்க எடுத்துக்கும் போது என்ன பண்ணும்னா, இது வரைக்கும் சுரக்காத இன்சுலினை சுரக்க வச்சு உங்களுடைய பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மூலிகைகள் பண்ணுது. இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா உங்களுடைய ஸ்டொமக்ல இந்த மூலிகைகளை அப்சார்ப் பண்றதற்கும் நம்ம மூலிகைகளை வந்து உள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்ப என்ன பண்ணோம்னா, இன்சுலின் ஹார்மோன் சுரக்காததை கரெக்டா சுரக்க வைக்கும். உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூஸ் பண்ணும், அதை மெயின்டைன் பண்ணும். அது போக இதுல சேர்த்திருக்க மூலிகைகள் இது எல்லாத்தையும் உடம்புக்குள்ள அப்சார்ப் பண்ணி உரிய வைக்கும். இவ்வளவு வேலைகளையும் பண்ணுது. அடுத்து அந்த பொடியில என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள பட்டை சேர்த்திருக்காங்க, குடம் புளி இருக்கு, ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் இருக்கு, நார்ச்சத்து, இது வந்து காஃபியும் உள்ள சேர்த்திருக்காங்க. எதற்காக இவ்வளவு சேர்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம உடம்புல மசில்ஸை கரைச்சிடக்கூடாது. நீங்க எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் சரி, சோ சர்டைன் டிசீஸ் இதெல்லாம் வரும்போது மசில்ஸை வந்து அது கரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம கரைக்க விடக்கூடாது. அப்ப புரோட்டீன் ரிச்சா எடுக்கணும் மனையாரம். சோ சுகர் பேஷண்ட்ஸ் அந்த புரோட்டீன் ரிச்சை விட்டுறாங்க
அப்படிங்கறதுனால இதுக்குள்ள புரோட்டீன் நம்ம உள்ள வச்சிருக்கோம். சோ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல புரோட்டீன் எல்லாருமே 6 கிராம் 10 கிராம் கூட ஒரு நாளைக்கு கொடுக்க மாட்டீங்க. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு புரோட்டீன் நமக்கு நீங்க எவ்வளவு இடை இருக்கீங்களோ அவ்வளவு வெயிட்டுக்கு தேவை கிராம்ஸ் நெருக்கி 50 கேஜி இருந்தீங்கன்னா 50 கிராம்ஸ் தேவை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டையும் குடு புரோட்டீன் பொடி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள வச்சிருக்கோம். அது போக சில சுகர் பேஷண்ட் சொல்றது என்னதுன்னா, மேம் என்னால வாயை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்குங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நினைப்பாங்க எல்லாமே தெரியும், எல்லாமே புரியும். பட் ஸ்வீட் சாப்பிடுறத நிறுத்த முடியாது. எதுக்கெல்லாலும் பக்கத்துல சுகர் வச்சு சாப்பிடுறது. ஸ்வீட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா டைனிங் டேபிள்ல இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் 4 சாப்பிட்டு வச்சிருவாங்க. ஏதாச்சும் லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபி இதுன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. இல்லாட்டி நிறைய சாப்பிடுவாங்க. பயங்கரமா வெயிட் இருக்கும். ஏங்க கம்மியா சாப்பிடுங்கன்னு சொன்னா, ஐயோ எனக்கு கம்மியாலாம் சாப்பிட்டா தூக்கம் வராதுங்க. பயங்கரமா பசிக்குதுங்க. என்னால அப்படி முடியலன்னு சொல்லுவாங்க. சோ அதற்காகத்தான் இதையும் உங்களுக்கு ப்ரோடயட்டையும் உள்ள வச்சிருக்கு. ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன். நல்ல ஒரு புரதம் மக்கள் எடுத்துக்கிட்டே வர ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து இத சாப்பிட மாட்டோமா, அத சாப்பிட மாட்டோமா, நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட மாட்டோமா, சுகர் நிறைய எடுத்துக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இத வந்து நம்ம பெட் கட்டி சொல்லலாம். சரியா? நீங்க நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடைட் மட்டும் இல்ல. எந்த ப்ரோடைட்னாலும் நம்மளுடைய புரோட்டீன் ப்ரோடைட் நீங்க எடுக்கும் பட்சத்தில் அப்படிதான் இருக்கும். சரியா? இத வந்து நான் டெஸ்ட் பண்ணி தான் சொல்றேன். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஏதாச்சும் கடைக்கு போயிருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் வீட்ல எல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு தோணாது. ஒன்ஸ் ப்ரோடக்ட் எடுக்க என்ன ஆகும்னா, நீங்க போனா கூட இது சாப்பிட்றோமா, அத வாங்கிருவோமா அப்படின்னு நிறைய எடுக்க மாட்டீங்க. முன்னாடி வந்து ஒரு 10 பொருள் எடுத்து உள்ள போட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு தான் எடுப்பீங்க. சும்மா ஆசைக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா அப்படி நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. ப்ரோடயட் எடுக்க நல்ல ஒரு புரோட்டீன் எடுக்க சரியா? சோ நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் தனியா எதற்குன்னா காரணம் இதுதான். மசில்ஸ் கரையக்கூடாது. நீங்க சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் கட்டுப்படுத்தாம சாப்பிடுறீங்களா அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். அது போக உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதற்காக உள்ள குடம்புளி எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேற இருக்கான்னு சொன்னீங்கன்னா 1000க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு டயபெட்டிக்காக. சரியா? ஏன்னா மக்கள் அதனால அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. எல்லாருமே டாக்டர்ஸ்ட போயிட்டு இது பண்ணிட்டு, ஐயோ சுகர்னால எனக்கு கிட்னி இதாயிருச்சுங்க. ஐயோ சுகர் இருக்கிறதுனால என் கால் எடுத்துட்டோம், கை எடுக்க போறோம், இப்போ ஒரு புண்ணு ஆறல. இப்படி நம்மளுடைய இதுல வந்து கூடிட்டே போகுது. அப்ப மக்கள் வந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நம்மள மாதிரி மூலிகைகளை வச்சு ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்குள்ள 15 மூலிகைகள் வச்சிருக்காங்க. சோ அது போக புரோட்டீன்ஸ் உங்களுக்கு உள்ள ப்ரோடேட் இருக்கு. புரோட்டீன் இருக்கும்போது நார்ச்சத்தும் வைக்கணும். நார்ச்சத்தையும் உள்ள வச்சிருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. வெறும் 2 மூலிகைகள் வச்சிருப்பாங்க. சரியா? இல்லாட்டி 3 மூலிகைகள் வச்சிருப்பாங்க. நம்ம 15 வச்சிருக்கோம்னா நம்ம தானே கிரேட். சோ அடுத்தபடியாக செல்லிங் டிப்ஸ் சொல்றேன். இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க அவங்க ஒருத்தங்க பிளட் செக் பண்ணும்போது 140ல இருந்து 200க்குள்ள அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் இருந்துச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக்னு ஃபர்ஸ்ட் புரிய வைங்க. சோ ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 100% அவங்கள நம்ம வந்து நார்மலுக்கு கொண்டுட்டு வர முடியும். சோ இப்ப நீங்க ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து விட்டுட்டீங்க, ஒன்னும் எடுத்துக்கல, எனக்கு தான் சுகர் இல்லல அப்படின்னு விட்டீங்கன்னா சுகர் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் போய் சுகர் வந்துருச்சுன்னு போறத விட சுகர் வரப்போகுது, நான் அதுக்குள்ள நார்மல் ஆயிட்டேன் அப்படிங்கறதான் பெஸ்ட். சோ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா தாராளமா அவங்களுக்கு கொடுக்கலாம். அது போக உங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சுகர் இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்களே இந்த கிட் என்னதுன்னா உங்களுக்கு மெடிக்கல்ஸ்ல கூட கிடைக்குது. ரொம்ப கம்மியான விலை தான். இத வாங்கிக்கிட்டு போயிருங்க. சும்மா வீட்டுல பேசிட்டு இது பண்ணும்போது பேசும்போதே மக்கள் ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் எல்லாம் உடம்ப பத்தி தான் நாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது செய்து அது செய்யணும் அப்படி ஆயிடுச்சு. சரியா? அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேசும்போது இல்லாட்டி நீங்களா இனிஷியலா பேச ஆரம்பிங்க. சோ சுகர் லெவல் நீங்களா அப்படி செக் பண்றீங்களா என்ன? அம்மா அப்பாக்கு இருக்கேப்பா. நாங்க பாக்குறதில்லங்க, எனக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? என்கிட்ட கூட டிவைஸ் இருக்கு, சும்மா செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அனையாரம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்க செக் பண்ணி விடுங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே. சரி அப்படி செக் பண்ணும்போது கண்டிப்பா இருக்குங்க. நீங்க வந்து அம்மா
அப்பாக்கு இருக்கும், தாத்தா பாட்டிக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலில இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு. அப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்டர் லைன்ல இருக்கிறவங்கள நீங்க கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுத்து காப்பாத்தி விடலாம். அவங்க லைஃபையே திசை மாறி விடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டயபெட்டிக் வந்து ரொம்ப கொடுமையா தான் போய்கிட்டு இருக்கு. சரியா? அது போக நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்ல டெஸ்டிமோனியல் வீடியோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அது போக நம்ம RCMல இருக்கிற நம்மளே நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுத்து மேம் சுகர் எனக்கு நார்மல் கொண்டு வந்தேன் மேம். சோ நான் டேப்லெட்ஸ் இவ்வளவு போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய சுகர் லெவல் இவ்வளவு இருந்துச்சு. எனக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஏபிசி நிறைய பேர் நம்ம வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் நம்ம வச்சிருக்கோம். அதையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா காட்டுங்க. இங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்டா உங்களுக்கு மட்டும் கொடுக்க போறது இல்ல. இவ்ளோ மக்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை காட்டுங்க. நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள போய் காட்டுங்க. அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து இவ்வளவு பேர் சாப்பிட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஓ இவங்க எடுத்துக்கிட்டாங்களா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அது போக ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா நீங்க இதை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே நம்மளுடைய டைமண்ட் சார் அதான சொன்னாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கோல்ல வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் த ப்ராடக்ட். RCMல இருக்கீங்களா, யூஸ் த ப்ராடக்ட். நீங்க யூஸ் பண்ணுங்க. சரியா? அப்ப நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு எப்படி பேசுவீங்கன்னா மனசார பேசுவீங்கங்க. இது எல்லாமே டயபெட்டிக்லாம் மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். சரி, அவங்க சாப்பாட்டுல இருந்து அவங்களுடைய ஒரு இடத்துக்கு போறதுல இருந்து சும்மா மாத்திரையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டு 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 டாக்டர்கிட்ட போய் போய் வாழ்க்கையை கொஞ்சம் வெறுத்திருக்கும். சரியா? அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடக்ட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுத்து அவங்களுடைய சுகர் லெவல் நார்மல் ஆக்கிட்டு இனிமே நீங்க சுகருக்கு எடுக்கவே தேவையில்ல. அதான் சுகர் நார்மல் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க லைஃப்ல இதை விட ஒரு பெரிய விஷயம் தெரியவே தெரியாது. இது அவங்களுக்கு ரொம்ப மிராக்கல் மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவாங்க. நீங்க ஒரு ஆளுக்கு சுகர் பேஷண்ட் கொடுத்து அவங்களை நார்மல் ஆக்கி விடுங்க. அவங்க அடுத்து 10 பேரை கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா சுகர் இருக்கிறவங்க நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சரியா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்பதான் நீங்க கண் கூட ரிசல்ட்ட பார்த்து மனதார இதை வந்து ப்ரமோட் பண்ணுவீங்க. சரியா? இன்னும் வேற யாருக்குங்க நாங்க கொடுக்கலாம், எங்களுக்கு வந்து சேல்ஸ் டிப் கொடுங்கன்னு சொன்னா, நல்ல குண்டா இருக்காங்க இல்லையா? சோ அவங்க உடம்புல நீங்க பாடி ஸ்கேனர்ல ஏறி நின்னு பார்த்து உடம்புல கொழுப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பார்க்கறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து சொல்லுங்க, எப்பா நீங்க இவ்வளவு குண்டா இருந்தீங்கன்னா சுகர் வந்துரும் உங்களுக்கு 35 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செக் பண்ணி விடுங்க. அது போக நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடக்ட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சியூபிள் டேப்லெட்டை நீங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா கொடுங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த லெவல் கரெக்டா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டா இல்ல, நார்மல் இல்ல, இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. அவங்க எடுத்துக்கிறதுனால தப்பே கிடையாது. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், இதை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் சரியா, உங்களுக்கு இப்ப சுகர் இருக்கு, நீங்க டாக்டர்ஸ்ட சில மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வரீங்க. நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ஒருத்தவங்க சொல்றதுனால நீங்க ஆரம்பிக்கிறீங்க. டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸையும் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஏன் இப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மூலிகைகளா, இது உடம்புக்குள்ள போய் வேலை பார்க்குமா பார்க்காதான்னு கேட்டீங்கன்னா 100% வேலை பார்க்கும். 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டே வரும்போது டக்குன்னு டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா இவ்வளவு நாள் டாக்டர்ஸ் மெடிசின்ஸ் கொடுத்துதான் உங்க உடம்புல அந்த இன்சுலினை சுரக்க வச்சிருக்காங்க. டக்குன்னு அதை நிறுத்திட்டு நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுக்கும்போது இதுல இருக்கிற மூலிகைகள் ரொம்ப உங்களுக்கு லோவாக்கிடக்கூடாது. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு நாள் உங்க உடம்பு அந்த மாத்திரையை சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனால ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் டேஸ் நீங்க என்ன பண்ணணும், இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சுகரை செக் பண்ணிக்கோங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுத்துக்கோங்க, சியூபிள் டேப்லெட்டும் ப்ரோடயட்டும் எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரையும் எடுத்துக்கிட்டே வாங்க. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த மாசம் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சுகர் வந்து குறைஞ்சிருக்கும். சரியா? குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணலாம், நீங்க டாக்டர்ஸ்ட போய் கேட்டு கொஞ்சம் டோசேஜ் வந்து குறைங்க. படிப்படியா விட்டுக்கிட்டே வாங்க. ஒரு சில பேருக்கு 3 மாசம், ஒரு சில பேருக்கு 6 மாசம் 7 மாசம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். பட் கண்டிப்பா உங்களுக்கு நார்மலுக்கு வரும். கூடவே சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா டயட் வந்து சாப்பிடறத வந்து கட்டுப்படுத்தணும். சும்மா நீங்க அரிசி சேர்ந்த சாப்பாடே சாப்பிடாம கருப்பு கவுனி அரிசி, அது போக ராகி, கம்பு, இது மாதிரி கூழ் காய்ச்சி கொடுக்கறது, கோதுமை, இப்படி கொஞ்சம் மாறணும்.
ஃப்ரெஷ்ஷா சரியா, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸா இல்லாம நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அது போக எக்ஸசைஸ் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடங்க. சரியா, நடக்க முடியலையா ஓடுங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணதான் செய்யணும். உங்க உடம்ப பாத்துக்கணும்னா நீங்க தான் பண்ணணும். ஐயோ டைம் இல்லைங்க, டைம் இல்லைங்க. என்னங்க டைம் இல்ல? ம். எல்லாருக்கும் நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு, ஒரு இடத்துக்கு போறதுக்கு வண்டி இருக்கு, இது இருக்கு. முன்னாடி மாடு, மாட்டு வண்டி இதுலதான் போனாங்க. ஆனா யாரும் தண்ணி எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நடப்பாங்க. சமைக்கிறதுக்கு விறகடுப்பு தான். அவங்களுக்கே 24 மணி நேரம் பத்துச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் பண்றதற்கு எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபாஸ்டா வாழ்றோம். இப்படி ஃபாஸ்டா வாழ்றதுனால லைஃப் ஸ்பேன் குறையுதுன்னு சொல்றாங்க. சரியா? பொறுமையா, நிதானமா, ஸ்லோவா இப்படிதான் இருக்கணும். பறக்க பறக்க சமைக்கிறோம், அறக்க பறக்க சாப்பிடுறோம், நின்னுக்கிட்டே இது பண்றோம், சீக்கிரமா ஓடுறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்பேனே குறைஞ்சிருமா. 100ல இருந்து 120 இருந்த மனுஷனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்பேனு இப்ப 90, 80 அப்படின்னு குறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம், நீங்க ரொம்ப அவசரமான வாழ்க்கைய வாழ்றீங்க. அவசரமா வாழும்போது அவசர அவசரமா மூச்சு விட்டு பிரீத்திங் பேட்டர்னே கம்மியாகி, சோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுக்கும்போது டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். தண்ணி சரியா குடிச்சிருக்கணும். நிம்மதியா 8 மணி நேரம் தூங்கி இருக்கணும். அது போக எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் மஸ்ட். சரியா? வாக்கிங், படி ஏறுறது, இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பான முறையில் உங்கள அலோகேட் பண்ணிக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் நான் நடக்கணும் அப்படின்னு 45 மினிட்ஸ் ஃபுல்லா நீங்க நடக்கணும். சிலர் என்ன பண்றாங்கன்னா, சும்மா 2 நிமிஷம், 3 நிமிஷம். சரியா? இங்கிட்டு இருந்து அங்கிட்டு இது பண்ணிட்டு, ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றது, மேம் நான் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே தான் மேம் இருக்கேன். அது கன்சிடர் ஆகாதுங்க. சோ நீங்க அட் தி ஸ்ட்ரெச் ஒரு 45 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் போல தொடர்ந்து நடக்கணும். இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லி தாங்க கொடுக்கணும் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுக்கும்போது. சோ இதுதான் நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிளைசம், சியூவபிள் டேப்லெட் அண்ட் ப்ரோடயட். ஒரு அருமையான ப்ராடக்ட். இதனால நம்மளுக்கு ரிசல்ட் ஏராளமா மக்களுக்கு கொடுத்திருக்கு. இதை நீங்க கொடுக்கறதுக்கு யோசிக்க தேவையில்லை. சரியா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,